ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு மஞ்சிதா ஊரை சேர்ந்த பி சண்முகம் ஊர் தலைவர் மற்றும் தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கு வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. உங்கள் தொழில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? தேயிலை விவசாயம் நல்லா போயிட்டு இருக்குதுண்ணா. நல்லா வரத்து இருக்குங்களா? பரவாயில்லண்ணா. விலையில் கிடைக்குதா? பரவாயில்லண்ணா. இப்போ ஈல்டு எப்படி போயிட்டுருக்கு? இப்போ வெயில் காலம் ஓரளவுக்கு மீடியமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் பொதுவாக இந்த கூட்டுறவு போடுவீங்களா இல்லை தனியாக இருக்கா? தனியாக இருக்குது. தனியார் போடுவீங்க. அங்கே கொஞ்சம் விலை கூடுதல் கிடைக்குதுங்களா? கூடுதலாக கிடைக்குது. சரிங்க. ஊர் பொறுத்து மட்டும் நீங்கள் தலைவர் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது எத்தனை வருடமே இருக்கீங்க? 4 வருடம். 4 வருடம். இப்போதைக்கு உங்களுடைய பணி என்ன? நம்மளுடைய பணி வில்லேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். சரி. சுற்று வட்டார ஊரில் இருக்கிறது நல்லது கெட்டது எல்லாம் போகிறது வர்றது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஊருக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து பண்டிகை நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் நம்முடைய அந்த மதுன்றது இல்லாமல் கரெக்டாக இளைஞர் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கரெக்டான பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் பண்ணி. அப்படி உங்கள் பேச்சுக்கு இங்கே நல்லா செலவாக்கு இருக்குங்களா? நல்லா மரியாதையை கொடுக்குறாங்க. நல்ல மரியாதை இருக்குது. நல்லா இருக்கு. சரிங்க. இது அப்போ எத்தேப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். இது எத்தனை நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க? நம்ம 48 நாள். 48 நாள். எத்தனை நாள் காலமாக அந்த ஜக்கதை ஆகுறா எத்தை? நம்ம 40 வருஷமாக ஜக்கதை எத்த போயிட்டு 40 வருஷமா? அதாவது தொடர்ச்சியாக. அது எந்த மாதத்தில் வரும்? அது நவம்பர் டிசம்பரில் வரும். சரிங்க ஐயா. உங்கள் ஊர் பொறுத்த மட்டும் பெரிய பண்டிகை கொண்டாடப்படுவது எந்த பண்டிகை? மாரியம்மன் பண்டிகை. அது எப்போ? அது மார்ச் லாஸ்ட்டு இல்லைன்னா ஜனவரி ஃபஸ்ட்டில் வரும். ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வரும். சரி. 4 நாள் கொண்டாடும். நல்லா கொண்டாடுங்க. நல்லா கூட்டங்கள் வருமா? ஏகப்பட்ட கூட்டம் வரும். 4 நாள். அன்னதானம் நல்லா போடுவீங்களா? அன்னதானம் நல்லா இருக்கு. சரிங்க. எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்கள் சேனல் இப்போ தான் புதுசு. நம்மளுக்கு புதுசு. ஆனால் இதுக்கு மேலே வளர்ந்து ஒரு பெரிய இதாக வரணும்னு சொல்லி அந்த எத்தியம்மன் மாரியம்மன் 2 பேருக்கும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணட்டும்னு சொல்லி. சரி. உங்களோட எங்கள் சேனல் 196வது பேட்டி. இந்த பேட்டியோட 101 பேட்டி எடுத்திருக்கின்றேன். சரிங்க. எங்கள் சேனலுக்கு வேண்டி எனக்காக ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக பேட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.